சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேது இனி யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, நம்ம வேலையை நாமளே பார்த்துக்கணும். ருசியாக சமைச்சு சாப்பிட எனக்கு தெரியாதா? இந்த தமிழ் செல்வியை நம்பி தான் நான் இருக்கேனா என்ன அப்படின்னு இங்கே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாகணும் அப்படின்னு அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சு அங்கே நல்லா சமைச்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் அப்பத்தா மலர்னு பார்த்துட்ருக்காங்க. உடனே அப்பத்தாவும், பாத்தியா மலரு, என் பேரை அப்போவே நல்லா சமைப்பான், இப்போ நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு முடிவெடுத்துட்டான் போல. ஆனாலும் தமிழ்செல்வி சமைச்சு கொடுக்க அதை சேது சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்படி சேதுவே சமைச்சு சாப்பிட்டா தமிழ்செல்வியோட அருமை பெருமை எப்படி இந்த சேதுவுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே மலரும், அதுக்கு இப்போ என்னதான் செய்ய போகிறீங்க அப்பத்தான்னு கேட்க, நான் செய்கிறத பொறுமையாக பாரு. இந்த சேது தமிழ்செல்வி சமைக்கிறத சாப்பிட்டுட்டு தமிழ்செல்வியை மாதிரி வேற யாராலையும் சமைக்க முடியாதுன்னு தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடிவெடுக்கணும். அப்படி ஏதாவது செய்ய வேண்டாமா? என் பேத்தி கஷ்டப்பட்டு இங்கே இம்புட்டு தூரம் வந்திருக்கானா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே. அதுக்கு நான் தான் ஏதாவது செய்யணும். எப்படி அந்த பெரிய வீட்டில் வந்து சேது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல போய் இப்போ சேது சமைக்க ஆரம்பிச்சிருக்கானோ, இனி சமைக்கவே கூடாது, தமிழ்செல்வி சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும்னு சேது நினைக்கிற மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே சேதுவும் அங்கே வெளியில் போயிருக்க நேரமாக பார்த்து அங்கே வீட்டுக்குள்ளே போன அப்பத்தாவும் மலரும் சேது சமைச்சு வச்சுருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, எம்பிட்டு ருசியாக இருக்குது, சேது என் பேரன் எப்படி கைப்பக்குவமாக சமைச்சிருக்கான் பாரு. ஆனாலும் இந்த சாப்பாடு இம்பிட்டு ருசியாக இருந்தால் இவனுக்கு தமிழ்செல்வியோட ஞாபகமே வராதே, ஏதாவது செய்யணும், முதல்ல அந்த உப்பை எடு அப்படின்னு சொல்லி அந்த உப்பை சேது ஆசாசியாக செஞ்சு வச்சுருக்கிற அந்த பிரியாணியில் போடுறது, அதை சாப்பிட விடாமல் செய்கிறதுன்னு எப்பயுமே சேது தமிழ்செல்வியை எதிர்பார்த்துருக்கணும். தமிழ்செல்வி எப்போ சாப்பாடு செஞ்சு தருவான்னு தமிழ்செல்வி மேலே அக்கறையும் பாசமும் இந்த சேதுக்கு வரணும்னா அவன் ருசியாக சமைச்சு சாப்பிடவே கூடாது. அதனால தான் மலர் இப்படி செய்கிறேன்னு செஞ்சு வச்ச சாப்பாடை அப்பத்தா ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. இதை பார்த்த மலரும், அப்பத்தா அங்கே பாருங்கள், இங்கே சேது மாமா வராரு, நாம தான் இப்படி செஞ்சோன்னு தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாயிரும், நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு அப்பத்தா செய்ய வேண்டியதான் செய்ய, உடனே மலரும் அப்பத்தாவும் சேதுக்கு தெரியக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே வந்த சேது நேற்றும் சரியாக சாப்பிடலை. ஆனால் அந்த தமிழ்செல்வி நல்லா சமைச்சு நம்ம முன்னாடியே எப்படி சாப்பிட்டா, வெளியில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. தமிழ்செல்வி சமைச்சு தருவா, சரி கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவளும் என்னை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன செய்ய, நானே தான் சமைச்சு சாப்பிடணும், வேற வழி இல்லை. ஆனாலும் இன்றைக்கி ருசியாக பிரியாணி செஞ்சுருக்கேன், இன்றைக்கி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்க்க அதை சாப்பிடவே முடியாமல் சேது திருன்னு முழிக்கிறாரு. நான் சமைக்கும்போது சரியாக தானே எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனால் என்ன இப்படி இருக்குது, சாப்பிடவே முடியலையே. அங்கே நம்ம அம்மாக்கிட்டேயும் போய் சாப்பாடு கேட்டு வாங்க முடியாது, அப்பத்தான் ஏதாவது பேசிடுவாங்க, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க, தமிழ்செல்வி காலேஜுக்கு போகிறதுக்காக அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடை சேது எடுத்து பார்க்குறாரு. வேறு வழியே இல்லை, ஆசாசையாக பிரியாணி செஞ்சு வீட்டிலையே சாப்பிடுவோன்னு நினச்சேன், வெளியிலையும் வாங்க முடியல. ஆனால் தெரியாமல் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக போட்டுட்டேன், இதை கண்டிப்பாக நான் சாப்பிடவே முடியாது. வேறு வழி இல்லை, தமிழ்செல்வி கோவப்பட்டாலும் அவள் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற வேண்டிதான், அவள் வந்து கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்செல்வி சமைச்சு வச்ச சாப்பாடை தொடமாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு கோவத்தில் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தமிழ்செல்வி சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, எம்பிட்டு ருசியாக தமிழ்செல்வி சமைக்கிறா, முன்னாடிலாம் இவளுக்கு சமைக்கவே தெரியாது, என்கிட்ட தான் எப்படி செய்யணும்னு கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டா, இப்போ தமிழ்செல்வி அம்புட்டு ருசியாக சமைக்கிறா. இனி தமிழ்செல்வி காலேஜுக்கு போனதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிட வேண்டிதான், நாம் எதுக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு இப்படி வந்து பணத்தையும் வீண் செய்யணும், நமக்கு சரியாக சமைக்கவே தெரியல அப்படின்னு தமிழ்செல்வி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு சேது. இது எல்லாத்தையும் அப்பத்தா இங்கே மலருன்னு அங்கே நின்று கவனிக்கிறாங்க. உடனே மலரு, அப்பத்தா நீங்கள் செஞ்சது ரொம்ப சரின்னு தோணுது, அங்கே பாருங்களேன், சேது மாமா அங்கே சாப்பாடில் உப்பு அதிகமாக இருக்குன்னு அதை சாப்பிடாம தமிழ்செல்வி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்றைக்கும் இல்லாமல் எம்பிட்டு பெருமையாக பேசுகிறாரு, தமிழ்செல்வியை புகழ்ந்து பாராட்டிகிட்டு இருக்காரே, அப்போ இனி தமிழ்செல்வி சமைக்கிற சாப்பாடை தான் சேது மாமா சாப்பிட போகிறாரு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதான் அப்பத்தா அப்படின்னு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பத்தாவும் இங்கே வந்து மலரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க.
எப்பயும் போல தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்த உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்க படிக்க ஆரம்பிக்க, இதை பார்த்து சேதுவும், "என்ன இந்த தமிழ்செல்வி எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா? அது எப்படி தான் அவளால் மாசமாக இருக்கும்போதும் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு எல்லா வேலையும் செய்கிறாளோ தெரியல. ஆனாலும் இந்த தமிழ்செல்வி படிக்கிறதுக்கு காரணம் நான் தானே. நான் மட்டும் உதவி செய்யாமல் இருந்தால் இவ பரீட்சை எழுதியிருப்பாளா, இல்லை பாஸ் ஆகியிருப்பாளா, டாக்டர் படிக்கிறதுக்கு இடம் தான் கிடச்சிருக்குமா? என்னதான் பணத்தை தமிழ்செல்வி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அவள் படிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் தானே எடுத்தேன், நான் தானே உதவி செஞ்சேன். அதெல்லாம் இந்த தமிழ்செல்விக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது." அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். உடனே தமிழ்செல்வி, "சரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து படிப்போம்." அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது சாப்பாடு எதுவுமே இல்லை. தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க, வந்து சாப்பிடலான்னு நான் சாப்பாடு வச்சுட்டு தானே போனேன். ஆனால் என்ன சாப்பாடே இல்லை அப்படின்னு சேதுவை பார்க்க, உடனே சேது, "எனக்கு எதுவும் தெரியாது. அங்கே பாரு எம்புட்டு பிரியாணியை சமைச்சு வச்சுருக்கேன்னு, அதை தான் நான் சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி சமாளிக்க, சமைச்ச பிரியாணி அப்படியே இருக்குது. ஆனால் நான் வச்ச சாப்பாடு இல்லை. அப்போ நீங்கள் என் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, "என்ன நீ ஒரே வீட்டில் இருக்கோம், ஒன்றா தானே வாழணும்னு அங்கே கோர்ட்டில் சொன்னாங்க. அப்புறம் நீ சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிடக்கூடாதா? இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேள்வி கேட்டுட்ருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்குடனே தமிழும், "உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா நான் சமைக்கும் போதே எனக்கும் சமைச்சு கொடு தமிழ்செல்வின்னு உரிமையோட கேட்க வேண்டியதானே. அது ஏன் யாரும் இல்லாதப்ப எடுத்து சாப்பிட்றீங்க? ஏன்னா நான் மாசமா இருக்கேன். எப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணும்னு எனக்கே தெரியாது. வேற ஒன்றும் இல்லை. நாளையிலேருந்து உங்களுக்கும் சேர்த்து நானே சமைக்கட்டுமா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ சமைச்சு நான் சாப்பிட்றதா? எனக்கு உன்னை விட நல்லாவே சமைக்க தெரியும். சமைக்க தெரியாத உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். இப்போ நீ எல்லாம் இந்த பேச்சு பேசுகிறல்ல, என்ன அப்பத்தா அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, என்ன இருந்தாலும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேனே தவிர்த்து மற்றபடி உன் மேலே எந்த அக்கறையும் எனக்கு இல்லை. நீ எனக்கு சமைச்சு கொடுத்து மறுபடியும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, உடனே தமிழ்செல்வியும், "ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் என்றைக்கும் அப்படி நினைக்கல. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பேன். உங்கள் ரூமில் தான் தங்குவேன்னு அடம் பிடிச்சிருப்பேன். உங்களால் என்ன செஞ்சுருக்க முடியும்? எனக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்க. நான் சொல்ல வந்ததை கூட கேட்காம அந்த பேச்சு பேசி அவமானப்படுத்துகிறீங்க. என் வாரிசை நீங்கள் ஏற்றுக்கணும். என் வாரிசுக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். அது ஒரே காரணத்துக்காக தான் இங்கே இருக்கேனே தவிர்த்து உங்கள் மேலேயும் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலைன்னா போங்க. நான் எனக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ பேசுகிற நீங்கள் நான் சமைக்கிறத நீங்கள் எடுத்து சாப்பிடவே கூடாது, புரியுதா?" அப்படின்னு திட்டிட்டு சமைக்க ஆரம்பிக்க, இங்கே சேதுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கா இந்த தமிழ்செல்வி? என்னவோ சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டேன், அதுக்குன்னு இந்த பேச்சு பேசுகிறா. இருடி, உன்னை எப்படி இங்கேருந்து அனுப்புகிறேன்னு பாரு. நீ நல்லா சமைக்கிறேன்னு திமிரில் பேசிகிட்டு இருக்கல்ல, உன்னை சாப்பிட விடாமல் செய்கிறேன். சாப்பிடாம நீயும் கஷ்டப்படணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கோவத்தில் நினைக்கிறாரு சேது. இங்கே வசந்தி செல்லப்பாண்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. செல்லப்பாண்டி வசந்தியை பார்த்துட்டு, "வசந்தி, நீ என்னம்மா இங்கே வந்திருக்கேன்னு?" கேட்க, "வேற என்னங்க செய்ய, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு உங்கள் பொண்ணே போலீஸில் மாட்டி விட்டுட்டா. இப்போ தமிழ்செல்வி அங்கே மாமனார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்ன முடிவால் இப்போ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக கிளம்பி அங்கே பெரிய வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்குன்னு அங்கே வந்து கருப்பு தான் எங்களை பார்த்துக்கிறான். நீங்களும் இங்கே இருக்கீங்க. உங்களை நினச்சி எங்களால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல. நீங்கள் எப்போ வெளியில் வருவீங்கன்னு தோணுதுங்க." அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே செல்லப்பாண்டி, "அப்படியே நான் வெளியில் வந்தாலும் நான் தான் குடும்பத்தை சரியாக பார்த்துக்கலன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. நான் செஞ்ச தப்புக்கு தான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். ஆனால் நீ சொன்னதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேது தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ தமிழ்செல்வி பெரிய வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னியே, அதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல, கோர்ட்லேயே இப்படி ஒரு முடிவு சொன்னதால் கேட்க ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எப்படியும் நான் செஞ்ச தப்புக்கு தமிழ்செல்வியை அவங்க வந்து காரணம் காமிக்காமல் எப்படியாவது தமிழ்செல்வி மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் தமிழ்செல்வி ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். நீ வந்ததுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரிய வந்ததால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வசந்தி. நீ அழாத. நான் எல்லாரையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்கள் தான் தேவையில்லாமல் அங்கே இங்கேன்னு அந்த ராஜாங்க ஐயா பேரை சொல்லி கடனை வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த எல்லாருமே அங்கே வந்து எப்போ பணத்தை திருப்பி தருவீங்கன்னு கேட்குறாங்க. என்னங்க பதில் சொல்கிறது? உங்களை யாருங்க அடுத்தவங்கள ஏமாற்றி அடுத்தவங்க பணத்தை வாங்க சொன்னது? நீங்கள் என்னவோ இங்கே இருந்தாலும் நீங்கள் செஞ்ச தப்பால் நாங்கள் ரொம்பவே அனுபவிச்சுட்ருக்கோம் தெரியுமா?" அப்படின்னு வசந்தி அழுகுறாங்க. "எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவார் ராஜாங்கன்னு பொய் சொல்லி ஏமாற்றி பணத்தை வேற வாங்கிட்டேன்.
இதனால் இம்புட்டு பெரிய பிரச்சனை வரும், தமிழ்செல்வி என் மேலே இம்புட்டு கோவப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வசந்தி. அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நம்ம தனத்துக்கு நகையை சேர்க்கலாம். இங்கே தமிழ்செல்விக்கும் இந்த நகையெல்லாம் பயன்படும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இந்த பிரச்சனை வந்து நானும் வசமாக மாட்டிப்பேன். அதுவும் தமிழ்செல்வியே என்னை இப்படி போலீஸில் மாட்டி விடுவா. நானும் உண்மையை சொல்லிட்டு தானே இருக்கேன். இதெல்லாம் நான் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையை சொன்னதால தான் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரல வசந்தி. அதனால் பரவாயில்ல, நான் செஞ்ச தப்புக்கு நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன். ஆனால் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வி நல்லா இருக்கால, ஃபோன் பண்ணி பேசுனியா வசந்தின்னு கேட்கும்போது, ஆமாங்க, தமிழ்செல்வி நல்லா தான் இருக்கா. ஆனாலும் சேது தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழ அங்கே போகலை. என் வாரிசுக்காக ஒரு நியாயம் கிடைக்கணுன்னு தான் அங்கே போனேன். இப்போ நான் வந்து அவங்க வீட்லேயும் தங்கலை. மலர் தங்கியிருந்த அந்த சின்ன வீட்டில் தான் தங்கியிருக்கேன்னு சொன்னதை கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியல. தமிழ்செல்வி அந்த வீட்டோட மருமக, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அங்கே எல்லாத்தையும் அனுபவிக்க அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தமிழ்செல்வி ஏன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு வசந்தி அழுகிறாங்க. அதுக்குடனே செல்லப்பாண்டியும், தமிழ்செல்வி என்ன செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அதனால் நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே சேது தம்பியோட மனசை தமிழ்செல்வி மாற்றி ஒன்று சேர்ந்து வாழ அந்த பெரிய வீட்டுக்கு 2 பேரும் ஒன்றா போக தான் போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம பக்கமும் நிறைய தப்பு இருக்குல்ல. தமிழ்செல்வி மாசமா இருக்கிறதா நாம சொன்ன பொய்யால தானே தமிழ்செல்விக்கு இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்தது. அதனால் நீ அழாத, தமிழ்செல்வி அவள் வாழ்க்கையை பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து செல்லப்பாண்டி. உடனே அங்கே வந்த போலீஸும் வசந்தி கிட்ட, போதுமா, நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, இவ்வளோ நேரம் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்க. செல்லப்பாண்டியால் அங்கே ராஜாங்க ஐயாவுக்கு வந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புங்க. இதே ராஜாங்க ஐயாவுக்கும் பிரச்சனை வந்திருந்தா உங்கள் யாரையும் அவங்க சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்க. உங்கள் பொண்ணு தமிழ்செல்வி உண்மையை நிரூபித்ததால் அவங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி வசந்தியை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. வசந்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சேது அவரோட வேலையை அவரே பார்த்துட்ருக்காரு. துணி துவைக்கிறது, சமைக்கிறதுக்கு தேவையான வேலையை செய்கிறதுன்னு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாமரை, அம்மா இங்கே வாயேன், அங்கே பாருமா சேது மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அப்படின்னு சொல்ல, அந்த சேது கஷ்டப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, பார்க்கவே பாவமாக இருக்குது. இங்கே நம்ம வீட்டில் எவ்வளோ நல்லா இருந்தாருமா, கேட்டதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்தோமே. ஆனால் இப்போ மாமாவோட நிலைமையை பாரேன், அவரே அவரோட துணியெல்லாம் துவைச்சிட்ருக்காருமா, அவரே சமைப்பார் போல். இந்த தமிழ்செல்வியும் சேது மாமாவும் அப்போ சந்தோஷமாக ஒன்று சேர்ந்ததே இல்லை போலம்மா. இன்னும் தமிழ்செல்வி மேலே இந்த சேது மாமா கோவமாக தான் இருக்கார் போல். அதனால தானம்மா தனியாக சமைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இதுவும் நல்லதுக்கு தான் தாமரை. இங்கே தமிழ்செல்வி சமைக்கிறதெல்லாம் இந்த சேது சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு ருசியாக இருக்குன்னு பொண்டாட்டி தான் முக்கியம்னு இவன் மனசு மாறிடுவான். ஏற்கனவே உனக்கு தெரியும், இங்கே தமிழ்செல்வி நம்ம வீட்டில் இருந்தப்ப சேது தமிழ்செல்வியை விட்டு கொடுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினானே. மறுபடியும் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா சேது இப்படி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தமிழ்செல்வியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்காக தானே நாமளும் தமிழ்செல்வியை பற்றி தப்பாக சொல்லி ஆதாரத்தெல்லாம் காமிச்சு சேதுவோட மனசை மாற்றி வச்சுருக்கோம். நடக்கட்டும். இப்படிலாம் நடந்தாதான் சேது உன் பக்கம் வருவான், உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். என் அண்ணனும் வேற வழி இல்லாமல் சேதுவுக்கு உன் பொண்ணை கொடு சாவித்திரின்னு என்கிட்டயே வந்து கேட்பாரு. இப்படிலாம் நடக்கணும்னா சேது அந்த தமிழ்செல்வியால் நல்லா அனுபவிக்கணும். தமிழ்செல்வி மேலே இருக்கிற கோவம் சேதுவுக்கு என்றைக்கும் குறையவே கூடாது. இதெல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும். நீ எல்லாம் ஒன்றும் அந்த சேதுவை நினச்சி மனசு வேதனைப்பட வேண்டாம். உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மன மேடையிலேருந்து அவமானப்படுத்தி அங்கேருந்து எந்திரிச்சான்ல சேது, இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்செல்வி எப்பயும் போல் நல்லா சமைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து சேதுக்கு ரொம்பவே கோவம் வருது. நாம் என்னவோ இந்த தமிழ்செல்வி சமைக்கிறத எடுத்து சாப்பிட்றோன்னு நேற்று அந்த பேச்சு பேசினா, இன்றைக்கி இவ எப்படி சமைக்கிறான்னு பார்க்குறேன். சாப்பாடில் காரம் உப்புன்னு அதிகமாக இருந்தால் தமிழ்செல்வியால் எப்படி சாப்பிட முடியும்? இன்றைக்கி பார்த்துட்றேன் இந்த தமிழ்செல்வி எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்றான்னு. என்னால் சரியாக சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என் வீட்டுக்கும் போக முடியல. அங்கே மட்டும் போயிருந்தா ருசியாக எப்படிலாம் நான் சாப்பிட்ருப்பேன் விதவிதமாக. ஆனால் இங்கே நான் சமைச்சதையே சாப்பிட முடியாத ஒரு நிலமை. இதில் என்னை கேள்வி கேட்க வேற இந்த தமிழ்செல்வி வந்து இந்த இடத்துல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்செல்வி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடில் உப்பு காரம்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாரு. போட்டது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு நீ இதை சாப்பிட்டுட்டு கஷ்டப்படணும், உனக்கு பெரிய பிரச்சனை வரணும்டி. என்னையா கேள்வி கேட்ட, நான் சமைச்சதை நீங்கள் எடுத்து சாப்பிடாதீங்கன்னு உரிமை இல்லாத மாதிரி பேசினல்ல, என் மேலே உனக்கு உண்மையான பாசம் அக்கறை இருந்தாதானடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்ய
தமிழ்செல்வியும் சேது இப்படி செஞ்சதெல்லாம் கவனிக்காம படிச்சுட்டு எப்பயும் போல அங்கே சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அங்கே தமிழ்செல்வி சாப்பிட்டு பார்க்க அவங்களால சாப்பிட முடியல. என்னது இது, நான் எப்பயும் சரியாக தானே சமைப்பேன், இங்கே என்ன உப்பு காரம்னு எல்லாமே அதிகமாக இருக்குது, நான் இப்படிலாம் செய்யவே இல்லையே, நான் சரியாக சாப்பிடாம போனால் அங்கே காலேஜில் வேற எனக்கு ரொம்ப மயக்கம் வருமே, என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். அங்கே போய் நம்ம வெளியிலையும் வாங்கி சாப்பிட முடியாது மாசமாக இருக்கிறதுனால. வீட்டில் சமைச்சது தானே, காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வேற வழி இல்லாமல் தமிழ்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு சேது இப்படி செஞ்சதை கூட தெரிஞ்சுக்காம அதை சாப்பிட்றாங்க. இதை பார்த்த சேது யோசிக்கிறாங்க, தப்பு செஞ்சிட்டோமோ, தமிழ் மாசமா வேற இருக்கா, நாம் வேற இப்படி செஞ்சிட்டோம் கோவத்தில், ஆனால் அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காளே தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க தமிழ்செல்வியால் சாப்பிட முடியாமல் அதை சாப்பிட்டுட்டு அதையே இங்கே காலேஜுக்கும் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டும் போகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சேது ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. கோவத்தில் நான் செஞ்ச தப்பால் மாசமாக இருக்கிற தமிழ்செல்வி நல்லா சாப்பிடணும்னு நினச்சிருப்பா, அவள் வேற காலேஜுக்கெலாம் போகணும், இந்த சாப்பாடையே வேற எடுத்துகிட்டு போகிறாளே, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க தமிழ்செல்வி எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு காலேஜுக்கும் கிளம்பி போகிறாங்க. காலேஜுக்கு போன தமிழ்செல்வி அதிகமாக காரம்லாம் சாப்பிட்டதுனால அவங்களால கொஞ்ச நேரத்துலையே என்னவோ செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட ஆரம்பிக்க, உடனே அங்கே அவங்க கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டு ஜெனியும், என்னாச்சு தமிழ், வந்ததுலேருந்தே ஏதோ நீ ஒரு மாதிரி இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா, முடியலையா, இல்லை அங்கே மேடம் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் எதையோ சாப்பிட்டுட்டேன், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜ்லேயே நிறைய வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே கவனிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தமிழ்செல்வி. நான் சமைச்சதையே சாப்பிட்ருக்கக்கூடாது போல், சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் மயக்கம் வருது, ஒரு பக்கம் அடிக்கடி வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே தமிழ்செல்வி சேது செஞ்ச இந்த வேலையால் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் காலேஜ்லேருந்து எப்படியாவது வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தால் நல்லா சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஏற்கனவே 2-3 நாள் வேற காலேஜுக்கு வரலை. சரியாக வராததுனால இங்கே மேடமும் என்னை கூப்பிட்டு ரொம்பவே திட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது, நம்ம வேற டாக்டருக்கு படிச்சுட்ருக்கோம், நம்ம பொறுப்பு இல்லாமல் அப்பப்போ காலேஜுக்கு வராமல் இருந்தால் அது அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் பிரச்சனை, என்னையும் எல்லாரும் முன்னாடியும் திட்டுவாங்க, அதனால் என்னானாலும் பரவாயில்ல எதையும் கண்டுக்காமல் இன்றைக்கி நம்ம காலேஜில் நல்லா படிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மறுபடியும் அவங்க கொண்டு வந்த அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதிகமாக இங்கே தமிழ்செல்விக்கு பிரச்சனையாயிருது. இது எல்லாத்துக்கும் காரணம் சேது செஞ்ச வேலை தான் அப்படின்னு தெரியாத தமிழ்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்னதான் தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பி போனாலும் வீட்டில் இருக்க சேதுவோட மனசே சரியில்லை. நாம் செஞ்சது பெரிய தப்பு, ஏதோ கோவத்தில் இப்படி தமிழ்செல்வி நல்லா சமைச்சு வச்ச சாப்பாடில் உப்பு காரம்னு போட்டுட்டோம், தமிழ்செல்வியால் அதை சாப்பிடக்கூட முடியல. காலேஜுக்கு போயிட்டு அவள் என்ன கஷ்டப்படுறாளோ, அவள் தனியாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ மாசமாக இருக்காளே, நம்ம இப்படி செஞ்சுருக்கவே கூடாது, என்ன செய்து நீ இப்படி செஞ்சிட்டியே, நீ சாப்பிட்றன்னா அது வேற, ஆனால் தமிழ்செல்வி எம்பிட்டு கஷ்டப்படுவா, அவள் நல்லா சமைச்சு வச்சுருந்தா நாமளும் அதை சாப்பிட்ருந்தா கூட தப்பு இல்லை, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் இருக்கிற சேதுவும் தமிழ்செல்வியை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது தமிழ்செல்வி காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப முடியாமல் வீட்டுக்கு வரதை சேது கவனிக்க, வந்த உடனே இங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ்செல்வி. இதை பார்த்துட்டு சேதுக்கு புரியுது, பேசாமல் அப்பத்தாவை போய் கூட்டிகிட்டு வந்துடலாமா, இல்லை மலர்கிட்ட சொல்லலாமா, ஏன்னா தமிழ்செல்வி இப்படி இருக்கவே மாட்டா, வந்த உடனே அவள் வேலையை பார்ப்பா, சமைச்சு வைப்பா, என்கிட்டையும் தேவையில்லாமல் ஏதாவது பேசுவா, இப்படி சந்தோஷமாக இருந்த தமிழ்செல்வியை நம்ம தேவையில்லாமல் இப்படி கோவத்தில் இப்படிலாம் பண்ணிட்டோமே, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மெதுவாக தமிழ்செல்வி அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வி அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்ச தமிழ்செல்வி அங்கே வெளியில் போய் ரொம்ப வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சேது பயந்துடுறாங்க. உனக்கு எதுவும் ஆகலைல்ல தமிழ்செல்வி அப்படின்னு கேட்க, என்னன்னே தெரியல, இன்றைக்கி காலேஜில் ரொம்ப முடியல, அது மட்டும் இல்லை இங்கே இப்போ மாதிரியே எனக்கு அங்கே அடிக்கடி வாந்தி வந்துகிட்டே இருந்தது, ரொம்ப மயக்கம் வர மாதிரியே இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் சாப்பிட்டது ஏதோ சரியாக எனக்கு ஒத்துக்கலை போல், அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குது, மாசமாக வேறு இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்யனே தெரியல, என் அம்மா பாட்டின்னு யாராவது கூட இருந்ததா என்னை நல்லா கவனிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ என் நிலமை இப்படி இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு தமிழ்செல்வி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சேது, ஏன் தப்பு தான், இது எல்லாமே ஏன் தப்பு தான், சாப்பாடு சரியில்லை,
ஒத்துக்கலைன்னு தமிழ்செல்வி சொல்கிறா. நான் செஞ்ச தப்பால் தான் அவள் ரொம்ப முடியாமல் ஆயிட்டிருக்கா போல். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலன்னா என்ன வேணாலும் ஆயிரும். என் பொறுப்பில் தானே இப்போ தமிழ்செல்வி இருக்கா. என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த சின்ன வீட்டில் இருந்து தமிழ்செல்வி தங்கிட்டு இருக்கா. என் அம்புட்டு பெரிய வீடு இருக்கும்போது அதெல்லாம் வேண்டான்னு, சொத்து வேண்டாம், பணம் வேண்டாம், எந்த வசதியான வாழ்க்கையும் வேண்டான்னு தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, அவளை இன்னும் அதிகமாக நான் கஷ்டப்பட வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தமிழ்செல்வி மேலே உள்ள கோவத்தில் இப்படி நான் செஞ்சுருக்கவே கூடாது. மாசமாக இருக்க தமிழ்செல்வியை கவனிக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி நான் பிரச்சனை செஞ்சது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அதிகமாக வாந்தி எடுத்ததாலையும் சரியாக சாப்பிடாததுனாலையும் அங்கே சாப்பிட்டது எதுவுமே அவங்களுக்கு ஒத்துக்காததுனாலையும் சேது செஞ்ச அந்த தேவையில்லாத வேலையால் தமிழ்செல்வியால் தாங்க முடியாமல் மயங்கிடுறாங்க. மயங்கின தமிழ்செல்வியை பார்த்துட்டு கையில் வச்சுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தமிழ், இப்படி ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு கேட்க தமிழ்செல்வி கண் முழிக்கவே இல்லை. ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பதட்டத்தில் இருக்கிற சேது உடனே அங்கே பக்கத்தில் டாக்டருக்கு ஃபோன் பண்ண உடனே, நீங்கள் தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதா சொல்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உடனே நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா அவங்களுக்கும் அவங்க வாரிசுக்கும் தான் பிரச்சனையாகும்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேதுவால் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. நான் ஏதோ சின்ன பிரச்சனை செஞ்சுதான் நினச்சேன். இப்படி நான் கோவத்தில் செஞ்சது தமிழ்செல்விக்கு இவ்வளோ பிரச்சனையாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. தமிழ், கண்முழிச்சு பாரு தமிழ், நான் சேது பேசுகிறேன் தமிழ், நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நீ நல்லா தான் சமைச்சு வச்ச, அதில் காரம் உப்புன்னு எல்லாத்தையும் அதிகமாக போட்டு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன். நீ மாசமாக இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாதுன்னு கூட நான் யோசிக்கல. கோவத்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுட்டேன் பாரு. இப்போ நீ பேசாமல் கண் முழிக்காமல் இருக்கியே தமிழ், உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி உடனே தமிழ்செல்வியை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகும்போதே இங்கே அப்பத்தா பார்த்துடுறாங்க. உடனே மலரை கூப்பிட்டு, மலரு இங்கே பாரேன், சேதுவு தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு அங்கே ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்குது. தமிழ்செல்விக்கு ஏதோ பிரச்சனை போல், என்ன ஏதுன்னு தெரியல. முதல்ல சேதுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கேளேன் அப்படின்னு பதட்டமாக சொல்ல, அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் நான் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், இங்கே கண்முழிக்காமல் இருந்த தமிழ்செல்வியை ரொம்பவே அழுதுகிட்டு இங்கே சேது வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தமிழ்செல்விக்கு ஏதோ பிரச்சனை போல், எம்பிட்டு நல்லா தமிழ்செல்வியை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலான்னு நினச்சேன். என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பக்கம் அழுகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க சேது மலர் ஃபோன் பண்ண உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் அங்கே தமிழ்செல்வியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே சேது அழுதுகிட்டே இருக்க, அங்கே வந்து அப்பத்தாவும், இங்கே சேது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்பத்தா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. உடனே மோகனாவும், என்ன ஆச்சுன்னு சொல்லு சேது, முதல்ல என்ன பிரச்சனை, தமிழ்செல்வி எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, தமிழ்செல்வி நல்லா தான் இருந்தா, அவள் மேலே உள்ள கோவத்துலையும் இங்கே தேவையில்லாமல் நான் தான் அவள் சமைச்சு வச்ச சாப்பாடில் அதிகமான காரத்தையும் நிறைய உப்பையும் போட்டுட்டேன். ஆனாலும் தமிழ்செல்வி மாசமாக இருக்கால, அவள் தான் இப்படி சமைச்சிட்டான்னு நினச்சி அதே சாப்பாடை சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. காலேஜ்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா போல். திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே தமிழ்செல்வி மயங்கிட்டா. அவளால் பேசக்கூட முடியல. அது மட்டும் இல்லாமல் அவள் சாப்பிட்டதுனால தான் இப்படி பிரச்சனை வந்ததுன்னு தமிழ்செல்விக்கே தெரிய வந்துருச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே தமிழ்செல்விக்கு தெரியாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பத்தா. தமிழ்செல்வி மேலே உள்ள கோவத்தில் வயிற்றில் இருக்க வாரிசு மேலே நான் பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுக, உடனே அப்பத்தா ரொம்ப கோவத்தில் சேதுவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன செஞ்சு வச்சிருக்க சேது, நீ தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா தமிழ்செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா வாழ்வீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறியே. மாசமாக இருக்க தமிழ்செல்வியே பக்கத்துல இருந்து நீ நல்லா பார்த்துப்பேன் தானே, அந்த வீட்லேயே இருக்கணும், தமிழ்செல்வியை நீ நல்லா கவனிச்சிக்கணும்னு சொல்லி தானே அனுப்புனேன். இப்படி தமிழ்செல்வியை பிடிக்காம இப்படி ஒரு வேலையை நீ செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தமிழ்செல்வி பக்கமே நீ போகாதன்னு சொல்லியிருப்பேன். பாவம் தமிழ்செல்வி தன்னுடைய அப்பா அம்மானு குடும்பத்தை விட்டுட்டு உனக்காகவே இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏன் எல்லா உரிமையும் இருந்தும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வராமல் தனியாக அந்த சின்ன வீட்டில் கஷ்டப்படுறா. மாசமாக இருக்கிற தமிழ்செல்வியை உன்னால் நாங்களும் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கோம். பக்கத்தில் இருக்க நீ புருஷனாக இருந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்காம இப்படி ஒரு நிலைமையில இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர வச்சுட்டியே. நீ ஒரு நல்ல வீட்டுக்காரராக என்னைக்காவது நடந்திருக்கியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த தமிழ்செல்வி என்ன பெரிய சந்தோஷத்தை பார்த்துட்டா. நல்லா வாழும்போதே கார் செட்டில் தங்க வச்ச, இப்போ வாழாமல் இருக்கும்போது இந்த சின்ன வீட்டில் தங்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. மாசமாக இருக்கிற தமிழ்செல்வியை பார்த்துக்கலனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை நீ செய்யாமையாவது இருந்திருக்கலாமே. தமிழ்செல்வி நல்லபடியாக படித்து முன்னேறணும், அவள் வாரிசோட நம்ம வீட்டுக்குள்ளே உரிமையோடு வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயும் தமிழ்செல்வியும் ஒன்று சேருவீங்கன்னு பார்த்தா
இப்படி என் பேத்தி தமிழ்செல்விய ஹாஸ்பிட்டல்ல வந்து இவ்ளோ கஷ்டப்பட வச்சுட்டியே! இங்க தமிழ்செல்விக்கும், நம்ம வீட்டு வாரிசுக்கும் உன்னால ஏதாவது பிரச்சனைன்னு டாக்டர் வந்து சொன்னாங்க. என் பேரன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னெல்லாம் சும்மாவே விடமாட்டேன் சேது அப்படின்னு அப்பத்தா கோவமா பேச, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்பத்தா. இங்க தமிழ்செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அக்கறையும், பொறுப்பும் இல்லாம தமிழ்செல்விய இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேனே அப்படின்னு தமிழ்செல்வி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து நான் திருந்திட்டேன் அப்பத்தா. மாசமா இருக்கிற என் பொண்டாட்டிய கவனிக்காம விட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்க டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்துட்டு தமிழ்செல்விக்கு என்னாச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில வர, உடனே இங்க அ மோகனாவ பார்த்து கேள்வி கேட்குறாங்க. "நீங்க தானே தமிழ்செல்வியோட மாமியார். அவங்க மாசமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்ப எப்படி சமைச்சு கொடுக்கணும்? அவங்கள கவனமா பார்த்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்க, உடனே மோகனாவும் சேதுவ பார்க்கும்போது சேது அழுதுகிட்டே, "எல்லா பிரச்சனைக்கும் நான் தாங்க காரணம். தமிழ்செல்வி நல்லா தான் சமைச்சு வச்சிருந்தா. அவ சாப்பிடக்கூடாதுன்னு தேவையில்லாம அந்த சாப்பாடுல காரம், உப்புன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டேன். வேற வழி இல்லாம தமிழ்செல்வி அத சாப்பிட்டுட்டு இப்படி அவள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா" அப்படின்னு சொல்ல, "என்ன நீங்க? மாசமா இருக்கிறவங்கள இப்படியா செய்றது? இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? நீங்க தமிழ்செல்வியோட வீட்டுக்காரர் தானே! பொறுப்பா இல்லனாலும், அவங்களுக்கு ஏங்க இவ்ளோ பிரச்சனையவும், கஷ்டத்தையும் குடுக்குறீங்க? எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா தெரியல. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா, அவங்களோட வாரிசே இல்லாம ஆயிருக்கும். நீங்க அதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சீங்களான்னு கேட்க, உடனே சேதுவும், "இல்லவே இல்ல. நான் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், "தமிழ்செல்விக்கும், எங்க வீட்டு வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இப்ப என் பேத்தி தமிழ்செல்வி நல்லா தானே இருக்கா. இனி அவள நாங்க பக்கத்துலருந்து நல்லா பார்த்துக்கிறோம். இந்த சேதுவ நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு டாக்டர் கிட்ட இங்க அப்பத்தா அழுகுறாங்க. உடனே டாக்டர் சொல்றாங்க, "என் முன்னாடி நின்னு அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. மாசமா இருக்கிற தமிழ்செல்விய உங்களால பார்க்க முடியலன்னா, தமிழ்செல்விய பேசாம அவங்க அம்மா வீட்டுக்காவது அனுப்பி வைங்க. நிம்மதியா நல்லா சாப்பிட்டு, அவங்க வாரிசையும், அவங்களையும் அவங்க நல்லபடியா கவனிச்சுக்கட்டும்." ஆரோக்கியமா இருந்த தமிழ்செல்வி, இப்ப அவங்க சமைச்ச அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, இவர் செஞ்ச வேலையால ரொம்ப முடியாம, அதிகமா வாந்தியெல்லாம் எடுத்து, அவங்க கண் முழிக்க முடியாம இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுத்துருக்கோம். ஒரு நாள் அவங்க இங்க தான் இருக்கணும். நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஆனா இனி நீங்க நல்லா கவனிச்சுக்கலன்னா, பிரச்சனை தமிழ்செல்விக்கு தான். மாசமா இருக்கிறத மறந்துறாதீங்க. தமிழ்செல்வி உங்க வீட்டு வாரிச சுமக்குறாங்கன்னு பேசுறீங்கல்ல, அதே மாதிரி உங்க வீட்டு வாரிச மட்டும் இல்ல, தமிழ்செல்வியவும் கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்க எல்லாருக்கும் இருக்குல்ல அப்படின்னு மோகனா, அப்பத்தா, சேதுன்னு எல்லாரையும் பார்த்து இங்க கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க டாக்டர். உடனே தமிழ்செல்விய பார்த்துட்டு இங்க சேது மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. "தமிழ்செல்வி, நான் செஞ்சது எல்லாமே தப்புதாம்மா. நீ நல்லா சமைச்சு வச்சிருந்த. என்னையும் பொறுப்பா தான் கவனிச்சுக்கிட்ட. நான் தான் கோவத்துல இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு அழுகுறாங்க. உடனே அப்பத்தா சொல்றாங்க, "மோகனா, இனியும் நம்ம பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த சேது தமிழ்செல்விய தன்னுடைய மனைவியா ஏத்துக்காம இம்புட்டு பெரிய தப்பு பண்ணிட்டான். இனி இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. தமிழ்செல்வி நம்ம வீட்டில தான் இருக்கணும். எல்லா உரிமையோடையும் நம்ம வீட்டு மருமகள நாம தான் பார்த்துக்கணும். டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல மோகனா? நாம இன்னும் கவனிக்காம இருந்திருந்தா, தமிழ்செல்விக்கும் நம்ம வீட்டு வாரிசுக்கும் நாமளே பிரச்சனை செய்கிற மாதிரி ஆயிடக்கூடாது" அப்படின்னு சொல்ல, உடனே இங்க சேதுவும், "ஆமா அப்பத்தா, இனி தமிழ்செல்வி தனியா இருக்க வேண்டாம். அவ கஷ்டப்பட்டு சமைச்சு வேலையும் செஞ்சுக்கிட்டு படிக்கிறது அவளால முடியாத ஒரு வேலை தான். இனி நம்ம வீட்டுக்கு நான் தமிழ்செல்விய கூட்டிட்டு வரேன். நான் தமிழ்செல்வி கிட்ட செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன். நீங்க சொல்ற மாரியே நான் தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றேன் அப்பத்தா" அப்படின்னு சேதுவும் மனசு மாறி மன்னிப்பு கேட்டு அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தாவும் மோகனாவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், தமிழ்செல்விக்கு சேதுவால தானே இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு தமிழ்செல்விய இனி வீட்டில் பக்கத்துலேயே வச்சு நல்லபடியாக கவனிச்சுக்கணும். சேதுவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால் தமிழ்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு டாக்டர் சொன்ன உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு தமிழ்செல்வியை அங்கே பெரிய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர, இங்கே சன்னாசி, ராஜாங்கம், ஈஸ்வரி, சாவித்திரின்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோடு பார்க்க, எல்லாரும் முன்னாடியும் நடந்ததை செய்து சொல்கிறாரு. "என்னால் தமிழ்செல்விக்கு வந்த பிரச்சனை வரைக்கும் போதும். தமிழ்செல்வியை ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தேன். என்னால் தமிழ்செல்வி ரொம்பவே அனுபவிச்சிட்டா. இனி தமிழ்செல்வியை அம்மாவும், அப்பத்தா, மலருன்னு எல்லாரும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டா தான் நல்லதுன்னு டாக்டரும் சொல்லியிருக்காங்க. தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறதுனால இனி நம்ம வீட்டில் தான் தமிழ்செல்வி என் கூட தான் இருக்க போகிறா" அப்படின்னு அழுதுகிட்டே தமிழ்செல்வியை பார்த்து சேது சொல்ல, இதெல்லாம் எதிர்பார்க்காத ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரைன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சேதுவா மனசு மாறிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. செஞ்ச தப்புக்காக தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு மாசமா இருக்கிற தமிழ்செல்விய ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு சேது.
தமிழ்செல்வியை சாப்பிட வைக்கிறது, காலேஜுக்கு கூட்டிட்டு போறதுன்னு தமிழ்செல்விக்கு என்ன வேணும்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேது தமிழ்செல்விக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்றாரு. இப்படி சேது மனசு மாறினதை பார்த்து அப்பத்தாவும் மோகனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.